ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Priyamudanabi. இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறது 3 மேங்கோ ரெசிபீஸ். நான் பண்ண போகிறதில்ல, இது ஆந்திரா ஸ்டைல் ரெசிபீஸுங்க. ஸோ அதனால் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆந்திராக்காரங்க, அவங்க தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்ண போகிறாங்க. ஏன் இன்றைக்கி அவங்கள செய்ய சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன தான் ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி பண்ணினாலும் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு நமக்கு வராது. அந்த ஊருக்காரங்க அது செஞ்சு காட்டினா தான் அந்த டேஸ்ட் நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் அவங்க மேங்கோ ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆந்திரா ஸ்டைலில் நல்லா பண்ணுவாங்க. ஊறுகாய், ரசம், தால் கறி, இது எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணங்காட்டி ஒரு 3 ரெசிபி நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அது மூலமாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி அவங்கள செய்ய சொல்லி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் நானும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்கள் வில்லாக்கு சேஞ்ச் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எங்களுக்காகவே அவங்களும் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வில்லாக்கு சேஞ்ச் பண்ணி வந்தாங்க. நானும் அவங்களும் க்ளோஸ் தான். பட் இருந்தாலும் ஹரிஷ்மிதாவும் அவங்க பொண்ணு சரண்யா, அனிஷ் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. இப்போ மித்ரனுக்கு அனிஷ்னா உயிருங்க. அனிஷை விட்டுட்டு இருக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை. ஒரு நல்ல அழகான ஃபேமிலி, மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப அழகான ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போவும் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க வீட்டை நான் காட்டுறேன். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே அவங்க வீடு தெரியும். ஸோ அவங்க வீட்டை காட்டுறேன். அவங்கள இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணல, ஒரு ப்ரைவசி காரணமாக போஸ்ட் பண்ணல. அவங்ககிட்ட நான் கேட்கவும் இல்லை. ஸோ அதனால் அவங்கள இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஸோ இப்போ அவங்க வீட்டை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 க்ரீன் கலர் வில்லா இருக்கு இல்லையா. இந்த கார் நிற்கிற வீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த வீடு. இப்போ இதுக்கு எதிர் வீட்டுக்கு தான் நம்ம ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு என் ஃப்ரெண்டு இருக்கிற வீடுங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் வீக்கெண்ட் அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கங்காட்டி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா மித்ரன் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அது இதுன்னு களைச்சி போட்டிருப்பான். ஸோ அதோடு எடுத்தனா ஹோம் டூர் நல்லா வராது. ஸோ ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ நல்லா இருக்கணும். அதனால் ஏதோ ஒரு வீக்கெண்ட் நான் பிளான் பண்ணி சூப்பராக ஹோம் டூர் போடுறேன். இல்லைன்னா இன் பிட்வீன் ஏதாச்சும் வீடியோவில் சில கிளிப்ஸ் இருக்குது. அதை நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பட் ஹோம் டூர் கூடிய சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ மரத்தில் இருக்கிற மிச்ச மாங்காவை எல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் நம்மளோட மேங்கோ ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். శ్రీకార్ ఎడవా చాలు చాలమ్మా, ఇలా వేయకూడదు. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மேங்கோ ரைஸ். அதுக்கு நல்ல காயாக இருக்கிற மாங்காய் தாங்க ப்ரிஃபரபிளி எடுக்கணும். ஸோ அதை எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா சுரவி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட பழுத்து இருக்கக்கூடாது. நல்ல காயாக இருக்கிறது தான் இதில் முக்கியம். இங்கே பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ்க்காக அரிசி பாயில் ஆகிட்டுருக்கு. அவங்க யூஸ் பண்ணுறது பச்சரிசிங்க. குக்கரில் வேக வைக்க மாட்டாங்க. ஏன்னா குக்கரில் வெந்துச்சு அப்படின்னா சில நேரத்தை குழஞ்சி போயிடும். அதனால இந்த மாதிரி வேக வச்சு வடிச்சிட்டா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி 2 மாங்காவை துருவுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு 2 மாங்காவை துருவி எடுக்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுதாங்க. நடக்கலை முத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். வரமிளகா, பச்சை மிளகா அவங்க ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மாங்காவும் துருவி வச்சாச்சு. இப்போ மாங்காய் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நடக்கலை முத்தை அதில் சேர்த்துக்கலாம்.
இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயை விட பச்சை மிளகாய் வந்து ஜாஸ்தியாக இதில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த ரைஸ் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாயும் வந்து கடித்து சாப்பிடுவாங்களாமாங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கடுகு, இதை வந்து நம்மளோட குக்கிங்கில் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு, நெடக்கலமுத்து, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணால் தான் அந்த ரைஸுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா சாட்டே பண்ணணும். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் துருவி வச்சுருக்கிற மாங்காயை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மாங்காவை ஆட் பண்ண உடனே அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஜஸ்ட் 1 மினிட் தாங்க. அதுக்கு மேலே வந்து இது குக் பண்ணோம் அப்படின்னா அதோட டேங்கினஸ் போயிடும். ஸோ 1 மினிட் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நாம் வந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ ஜஸ்ட்டு அதை எடுத்து இந்த மாங்காய் ரைஸ் மேலே ஆட் பண்ணணும். நாம் வந்து பச்சரிசி ஆட் பண்ணி இந்த ரைஸ் பண்ணாதாங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த பச்சரிசி வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளி யூஸ் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஹாஃப் அன் ஹவரில் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கரண்டியில் தான் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பொறுத்து சொன்னாங்க, அபி இது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறேன், இதுதான் வந்து அங்கே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நானும் சொன்னேன், நீங்கள் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையிலேயே வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது பார்க்கவே வந்து எனக்கு எச்ச ஊறிச்சு. அவ்வளோ நல்லா டேங்கியாக நல்லா காரமான ஒரு மாங்காய் ரைஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஹரிஷ்மிதாக்கு இருந்துச்சுன்னா 3 நேரம் இருந்தாலும் நல்லா சாப்பிடுவா. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட மேங்கோ ரைஸ் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ சட்னி. அதுக்கு வந்து ஒரு மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், அதையும் வந்து இந்த மாதிரி நாம் வேணால் துருவிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா. இப்போது மேங்கோ எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் பச்சை மிளகா வந்து அவங்க ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணால் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டுங்க, இதுவும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், 1/4 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணிங்க, நிறையா ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இனி வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தா போதும், நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடுகு, இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனுங்க. ஃபஸ்ட்டே வந்து இந்த கடுகு சீரகம் போடுறதில்ல, அவங்க கடைசியாக தான் ஆட் பண்ணுறாங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அதோட ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 மினிட் வந்து நம்ம இதை குக் பண்ணால் போதும், நம்மளோட மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ரைஸ் வந்து நல்லா சுட சுட வச்சு அதுக்கு கீ அப்புறம் இந்த சட்னி மட்டும் இருந்தால் போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ வச்சு தால் கறி பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறேன். ஸோ ஒரு மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது கூடயே வந்து அந்த கொட்டையும் ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமா. ஸோ கொட்டையும் வந்து அதில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு மாங்காய்க்கு ஒரு 150 கிராம் தால் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாங்காவும் துவரப்பருப்பும் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த தால் கறி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மாங்காய் ஆட் பண்ணுறங்காட்டி பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு தட்கா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி அதோட ஆட் பண்ணிக்கணும். பூண்டு வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த தால் கறி வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தால் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வரமிளகாய் தூள் அவங்க வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நம்மளோட சூப்பரான மேங்கோ தால் கறி வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டியான மேங்கோ ரெசிபீஸுங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்காக வந்து இந்த 3 ரெசிபீஸும் வந்து செஞ்சு காட்டினாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாவனி.
மேங்கோ வச்சு சூப்பராக ரசமும் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் வந்து செட் ஆகலை. இன்னொரு நாள் வந்து அந்த வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlog-ஓட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.